அந்தாய் போற்றி, பாகம் என்னொரு ஆனாய் போற்றி. திருமந்திரம் பார்க்குறது தான் கஷ்டம். ஆவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி. திருமந்திர பாடப்பகுதி 2ஆம் தந்திரத்தில் வருது. நடுவுனில் வாதி உலகம் சரிந்துன்னு வருது. அந்த மந்திரத்திலேருந்து பார்க்கணும். 2வது மந்திரத்திலிருந்து பார்க்கணும். 2ஆம் தந்திரம் போற்றி, 10ஆம் திருமுறை போற்றி. மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்துங்கிறதுக்கு ஒரு பொழுதும் நிலம் சமமாய் நின்று உயிர்களை தாங்காது. இது என்ன சொல்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு பொழுது நிலம் ஒரு பொழுதும் கிடையாது. ஒரு பொழுது நிலம் சமனாய் நின்று உயிர்களை தாங்காது. ஒரு பக்கம் சாய்ந்து கீழ்மேலாக புரண்டு அழியும் நிலை உண்டாகாது. உண்டாகாதில்ல, உண்டாக அதனை அறிந்த தேவர்கள் அச்சம் கொண்டார்கள். சிவனிடம் காப்பாற்ற முறையிட்டார்கள். சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து பிராக்கெட்டில் அகத்தியர் எப்போதும் இறைவனை இதயத்தில் ஒளி வடிவாக பார்ப்பவர் அகத்தியர். அதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அகத்தீயன். அதுதான் என்ன பேர்? அகத்தியன். அகத்தீயன், அகத்திலே தீயை உடையவன். தீங்கிறதே சிவ ஒளியை தான் குறிக்குது பாருங்க. என்று பெயர் பெற்ற முனிவரை உலகை நிலைநிறுத்த வல்லவன் நீ ஒருவனாவாய். நிலம் உயர்ந்திருக்கிற இடத்தில் போய் நீ அமர்ந்து சமம் செய்வாயாக என்று கூறினார். என்று இறைவன் அகத்தியரிடத்தில் கூறினார். முடிவுரை. இது அகத்தியருடைய பெருமையை கூறுகிறது. ஆனால் இதே அகத்தியர் சிவப்பிரகாசத்தில் அவருடைய கல்விக்கு மேலான கல்வி முருகனுடையது. அந்த அகத்தியருக்கு யாரை கற்பித்த செய்தி எங்கே இருக்குது? முருகன் கற்பித்த செய்தி இருக்குது. எங்கே? அந்த அகத்தியருக்கே கல்வி போதாதுன்னு சொல்லுது சைவம். கல்வி போதாது என்று சொல்லி யார் கற்பிக்கிறார்? முருகர் கற்பிக்கிறார் அகத்தியருக்கு என்ற வரலாறு இருக்குது. அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சித்தர் அல்ல, சித்தர்களெல்லாம் முருகனோட தொடர்பில் இருப்பாங்க. இவருக்கு கிருஷ்ணருக்கு, ஆமாம், ராமருக்கு இருக்கலாம். கிருஷ்ணருக்கு இருந்தால் ராமருக்கு இருக்க தானே செய்யும். துவாரகை அப்படின்னு ஒரு இதில் வரும், பெரிய புராணத்தில் வரும். துவரகைக்கு தலைவன் அப்படின்னு வரும். ஆமாம், உபமன்ய முனிவர். துவரகைக்கு தலைவனுக்கு இவர் கொடுத்ததாக வரும். சைவ தீக்கை சுருக்கமாக பார்த்தா, தீக்கைன்னு பார்க்குறத விட யார் கொடுத்தாங்கன்னு பார்க்குறத விட என்ன தீக்கை? சைவ அனுஷ்டான தீக்கைகள். முறையாக தீக்கை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. 41வது மந்திரம் ஒரு புராண கதையை தான் திருமூலர் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். உலகம் சமமாக நிற்காமல் இறைவனுக்கு திருமணம் நடந்தபோது, அம்மைக்கும் இறைவனுக்கு திருமணம் நடந்தபோது எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? வடக்கே குவிந்து விட்டார்கள். அப்போது எல்லாம் தவத்தில் வல்லவர்களெல்லாம் அங்கே சேர்ந்ததுனால தெற்கே இருக்கிற பூமி என்ன செஞ்சிட்டு உயர்ந்து விட்டது.
அப்போது அகத்தியரும் அங்கே இருந்தார். அந்த பூமி அவ்வாறு ஆகின்ற போது அகத்தியர் அங்கே இருந்தார். இறைவன் அகத்தியரை பார்த்து, நீங்கள் தெற்கே போய் உயரமாகிற இடத்துல போய் நீங்கள் அமருங்க, இதில் உலகின் இந்த சமமின்மையை நீங்கள் என்ன செய்யலாம், சமப்படுத்தலாம் என்று சொன்னார். அப்போது இந்த உலகத்தினுடைய ஒரு பாகம் தாழ்ந்து ஒரு பாகம் உயரும்போது அகத்தியரால் அதை சமப்படுத்த முடிகிறதுன்னா யாருடைய பெருமை தெரிகிறது? அகத்தியருடைய பெருமை தெரிகிறது. அதுதான், அதனால தான் அதுக்கு தலைப்பே அகத்தியம்னு இருக்குது. 2ஆம் தந்திரம் முதல் மந்திரமே அதுதான், அகத்தியம்னு இருக்குது என்று அதை சமயப்படுத்துபவராக இருக்கிறார். அப்போ அகத்தியர் கேட்கிறார், நானும் கல்யாணம் பார்க்க தானே வந்தேன், நான் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேங்க, உங்களுடைய ஞான பார்வையில் நீங்கள் எதை பார்க்கலாம், திருமணத்தை பார்க்கலாம் என்ற செய்தி தான் இதில் இருக்குது. நடுவு நல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றதுளம், கெடுகின்றது எம் பெருமான் என்ன ஈசன், எம் பெருமான் என்று பயந்தது தேவர்கள். தேவர்கள் தான் பயந்தாங்க, முனிவர்கள் பயலை, மக்கள் பயப்படலை. கல்யாணம் நடந்தது நில உலகத்தில் தான் நடக்குது. தேவர்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பயம், எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஒரு நோயே பரவிட பணக்காரன் தானே முதல்ல பயப்படுறான். சராசரி மனிதன் இயல்பாக இருக்கான். கொரோனாவுக்கு இன்னைக்கும் மாஸ்க் போட்டு அலைகிறானுங்க யார்? பணக்காரன். அதே மாதிரி அதிக பாதுகாப்பாக இருக்க விரும்புபவர்கள் தேவர்கள். அவர்கள் துன்பத்தை அவர்களாலே என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. மிளகு சாப்பிடுவோம், ரசம் சாப்பிடுவோம், வெங்காயம் சாப்பிடுவோம்னு சாப்பிட்டது மிடில் கிளாஸ் தான். அவனெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் படுத்து செத்து போனவே நிறைய பேர், பணக்காரனெல்லாம் ஓவர் பாதுகாப்புன்னு கருதி கொண்டு. வசந்தன்கோக்காரர் ஹாஸ்பிட்டலில் படுத்து தான் அவர் சாதாரண சிகிச்சைக்குள்ளே போயிருந்தால், சித்த மருத்துவத்திலாம் போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் வேறு காரணத்தினால இறந்தார். ஏழைகளை விட இறந்ததில் யார் தான் அதிகம்? 60,000 கோடிக்கு அதிபதி ஒருத்தர் இறந்து போயிட்டார் அந்த கொரோனா சீசனில். காரணம் என்னென்னா இந்த தேவர்கள் நிலைமை தான். பிரச்சனை வரும்போது முதல்ல யார் தான் பயப்படுவான்? படித்தவன் பயப்படுவான், பணக்காரன் பயப்படுவான். ஏழைகள் எப்போ எப்படி இருப்பான்? வெயில் வந்தாலும் இயல்பாக இருப்பான், மழை வந்தால். ஏன்னா அவனுக்கு அது பெருசு கிடையாது. அதை அவன் கடந்து வந்திருக்கான், கடந்து அவனால் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால் தேவர்கள், அதில் தேவர்கள்னு இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், கெடுகின்றது உளம் பெருமான் என்ன அப்படி யார் சொன்னாங்க? திருமூலர் சொல்லலை, உரையாசிரியர் தான் இப்படி சொல்கிற பழக்கமே யாருக்கு தான் உண்டு? தேவர்களுக்கு தான் உண்டு. ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய், என்ன அழகாக இருக்குது பாருங்கள், நடுவுல அங்கி உன்னுடைய. இதுதான் திருமூலர் செய்த புரட்சி. அகத்தியருக்கு விளக்கமே தெரியாமல் நம்ம அகத்தியர்னு சொல்லிகிட்டு இருந்தோம். நடுவுல அங்கி, உன்னுடைய உள்ளத்தில் அங்கி இருக்குது. அங்கினா என்னது? சிவஜோதி இருக்குது, சிவ நெருப்பு இருக்குது. எனவே நீ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஒரு மகா யோகி, நீ ஒரு மகா சித்தன். யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் இந்த பலம் உண்டுன்னு அர்த்தம். அது செலக்ட் பண்ணுற அகத்தியரான் செலக்ட் பண்ணுறாருங்கிறதுக்கு காரணத்தை திருமூலர் சொல்கிறார். இதுவரைக்கும் கதை சொல்லிகிட்டு இருந்தோம், அகத்தியர் பெரிய ஞானி அதனால் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். திருமூலர் தான் அது காரணம் சொல்கிறார். நீ ஒரு மகா யோகி, நீ ஒரு சித்தன், உனக்குள் நான் இருப்பதனால அங்கு யார் போய் உட்கார்றதுக்கு சமம்? நானே உட்கார்ந்ததுக்கு சமம் என்று அதற்கு பொருள். நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடிகிய வையத்து முன்னி ரெண்டானே. அது என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் இந்த மாதிரி சமநிலையற்று இருக்குது, எங்கே போய் நீங்கள் அமர்ந்தால் சரியாக இருக்குமோ அங்கே போய் என்ன செய்யுங்க, அமருங்க என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அப்பணி செஞ்சடை என்று தொடங்குகிற மந்திரம். அது நம்பரம் கிடையாது, ஒன்றுங்க இங்கே இருக்குது. வாங்க பொருள் எழுதுங்க. அப்பணி செஞ்சடை மந்திரம் எழுதுங்க. சிவபெருமான், ஆமாம், இது பதிவெளி வீரட்டம்ங்கிற கதையில் வருது. சிவபெருமானுடைய அட்ட வீரட்டங்களை பேசுகிற இடம். இப்போ நாம் பார்க்கிற மந்திரம் முப்புறம் எரித்தது. சிவபெருமான் திரிமுருகம் எரித்த வரலாற்றை நாம் புராணங்களில் கூற கேட்கின்றோம். தத்துவ அறிவில்லாதவர்கள், உரையில் அறிவில்லாதவர்னு இருக்குது. நானாக ஒரு வார்த்தை சேர்த்து விட்டுருக்கேன். என்ன வார்த்தை? உரையில் அறிவில்லாதவர்னு இருக்குது. நான் தத்துவ அறிவில்லாதவர்னு சேர்த்து விட்டுருக்கேன். தத்துவ அறிவில்லாதவர்கள் வரலாற்றை மட்டுமே கேட்டு சிவபெருமானை புகழ்வதையோடு நிறுத்தி கொள்ளுகிறார்கள். அந்த வரலாற்று உண்மையை அறிபவர்கள் மிக குறைவு. இரும்பு கோட்டை ஆணவ மூலம், இரும்பு கருப்பாக இருக்கும்,
ஆணவ மலம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். வெள்ளிக்கோட்டை மாயை மலம். மாயை நமக்கு ஒளி தானே, அதனால் வெள்ளிக்கோட்டை மாயாமலம். பொன்கோட்டை கண்மமலம். ஏன்னா கண்மம் நல்வினையாகவும் என்ன செய்கிறது? நல்வினையாகவும் மாறுகிறது. நீங்கள் தீய வினைகள் முடிவுக்கு வரும்போது நல்வினை வருதில்ல, அது போல் அது பொன்னுக்கு சமமானது. மாணிக்கவாசகர் வினையே செய்யலையா? ஞானம் வந்த பிறகு வினை செய்கிறார்ல. எது போன்ற வினைகளை? நல்வினைகளை செய்கிறார், சிவபுண்ணியச்சு. அதனால் அது பொன்னுக்கு ஒப்பிட்டார் என்று மும்மலத்தை கருத வேண்டும். 3 கோட்டை எரித்தான் என்பது மும்மலத்தை எரித்தான் என்பதாகும். இதற்கு உரிய தலம் திருவதிகை வீரட்டம். இந்த 3 அசுரர்களுடைய பெயர், ஒருத்தன் தாரகாக்கன், தாரகாட்சன் எழுதலாம், தாரகாக்கன் எழுதலாம். இன்னொருத்தன் கமலாக்கன், கமலாட்சன் அல்லது கமலாக்கன். இன்னொருவன் வித்யுன்மாலி, வித்யுன்மலி. இன்னொருவன் பெயர் என்னது? 3 பேர், அதான் கடைசி பேர் வித்யுன்மலி. இந்த 3 பேர் தான் இந்த அசுரர்களாக இருந்தாங்க. அவர்களையும் அவங்க கோட்டையை யார் அடித்தா? சிவபெருமான் அளித்தார். எனவே இப்போ மந்திரம் படிங்க, அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். அப்புன்னா நீர்னு அர்த்தம். அப்பு ஆனவனேன்னு தேவாரத்தில் வருத. அப்புனா நீர். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன். புராதனன் பழமையான இந்த வரலாற்றை உடையவனாக இருக்கிறான். முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள்ட்டார். அவரே பயங்கரமாக போட்டார். முப்புறத்தை அழிச்சான்னு சொல்கிறவங்கெல்லாம் யார்? அதாவது அதுக்கு பொருள் என்னென்னா, அந்த கதையை சொல்கிறவங்கெல்லாம் மூடர்கள் என்று பொருள் இல்லை. கதையை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தால் மூடர்கள். அதான் நானே சொல்கிறேன், 500 யுகமாக அந்த தப்பை தான் பண்ணிகிட்ருக்குறேன்னு சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இது தாராபுரம் வகுப்பு நல்ல பயன் உள்ளதாக இருந்தது. நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. நல்ல ஏற்பாடு. சூப்பராக ஒரு புது ஸ்கூலில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அது நம்ம சமயத்தில் மிக பற்றுடைய ஒரு ஃபேமிலியுடைய ஸ்கூலு. அந்த ஸ்கூல் ஓனர் விசாரித்தா கடைசியில் எங்கள் சொந்தக்காரருக்கு ஃப்ரெண்டு, எங்கள் உறவினருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் உறவினர் இருக்கிறது திசையன்விளையில், அவரும் இவரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பொள்ளாச்சியில் ஜேபி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த டாக்டர் கணேசபாண்டி அவர் ஃப்ரெண்டு. கடைசியில் சிவனடியார்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அவரும் ஓனரும் நானும் பழகிட்டோம். அவர் பேர் சொல்ல அவரை தெரியும் இவரை தெரியுங்கிறார். நல்லா சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டம், நல்லா பயன்படுத்தினாங்க. எதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, அவங்களுக்கு நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வழக்கமாக சொல்கிறோமல்ல, பின்பற்றுறாங்க பின்பற்றல, அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை நீங்கள் உங்களுக்கு என்ன மார்க்கின்னு பேர் வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு பேர் வச்சுக்கணும். எனக்கு பேர் ஞான மார்க்கி, ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா, ஸ்போர்ட்ஸ்மேனில் நீங்கள் ஓட்டம் தான் உங்கள் பங்குன்னா நீங்கள் எதில் மட்டும்தான் நிற்கணும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இறங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஹை ஜம்ப்னா எதில் தான் இருக்கணும், ஹை ஜம்பில் தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் போட்டு சொதப்பி கடைசியில் நம்ம கடந்த கால வரலாறுகள் பார்க்குறோம். கடந்த கால வரலாறுகள் பார்த்தா நிறையா நமக்கு எதிர்மறையான செய்திகள் தான் என்ன செய்கிறது, கிடைக்குது. இப்போது கண்ட வேலையை ஏற்றுட்டு ஒரு குரூப் நம்ம வகுப்புக்கு வர முடியலை. நம்ம கட்டாயம் வாங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லைன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா, அந்த குரூப் இங்கேருந்து 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேறு ஊரில் போய் படிச்சுக்கிட்டு இருக்குது, இருக்காங்க. இப்போ எங்கேருந்து நேரம் வந்தது? தமிழ்நாடு முழுதும் நமக்கு ஆள் இருக்குது. அங்கேருந்து தகவல் வருது. என்ன நீங்கள் உடுமலைப்பேட்டையில் பேராசிரியர், அங்கேருந்து ஒரு குரூப் இங்கே வருதுன்னு கேட்டாங்க. என்ன அவங்களே சொல்கிறாங்க, என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நீங்கள் வகுப்பெடுக்கிற தேதியும் இது அவங்களுக்கு கிளாஸ் ஆகுது, அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாத அப்படின்னு நான் சொன்ன பிறகு என்னங்க இப்படி சொல்கிறீங்கிறாங்க. அப்போது ஒரு மார்க்கத்தில் ஒருத்தரை நிற்க வைக்கிறதுக்காக நம்ம போராடுறோம். அந்த போராட்டம் எதாவது விமர்சிக்கப்படுகிறது. ஆசிரியர் டார்ச்சர் பண்ணுறாரு, தொந்தரவு பண்ணுறாரு, அவங்களுக்கே நேரம் இல்லைங்கிறாங்க. நேரம் இல்லாதவங்க எப்படி 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெளியூருக்கு போகிறாங்க? அவங்க அங்கே சொன்ன காரணங்கள் எதுவுமே அவ்வளவும் டுபாக்கூர் காரணம். என்கிட்ட தகவல் கொடுத்தவங்க ஒரு முக்கியமான ஆள். நான் கொஞ்சம் ரகசியமாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன், இதாங்க நிலவரம் அப்படின்ட்டு. இருக்கட்டு, எதுக்காக சொல்கிறோம்னா அவங்களுக்கு இதை தான் சொல்லிட்டு வந்தேன்.
இப்போ முப்புறம் எரிக்கிறது கதை மட்டும் சொல்லாதுன்னு யாரே சொல்கிறார்? திருமூலரே சொல்கிறார். நம்ம கதையை அவரே சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதைத்தான் முப்புறம் சற்றனன் என்பவர்கள் மூடர்கள்னே போட்டார். முப்புறமாவது மும்மல காரியம். இதைத்தான் நம்ம பேசிக்காக எடுத்துருக்குறோம். ஏன் நாம் முப்புறம் கதை வரும்போதெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்கிறதுன்னா யார் தான் காரணம்? திருமூலர் தான் காரணம். யாராவது அது தப்புன்னு சொன்னான்னா திருமூலர் வார்த்தையை தான் அவனுக்கு சொல்லணும். முப்புறம் சற்றனன் என்பவர்கள் மூடர்கள். அப்போ இவனே எந்த லிஸ்ட்டில் தான் போடணும்? மூடர் லிஸ்ட்டில் தான் போடணும். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அந்த புறத்தை எரிததை யாருங்க அறிவார்கள் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னென்னா, இறைவன் முப்புறத்தை எரித்ததை யாரும் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நுட்பங்களெல்லாம் எல்லாராலையும் அறிய முடியாது. அது திருமூலரை போன்ற ஞானிகளுக்கு தான் என்ன செய்யும்? புரியும். முப்புறம் எரிச்சாங்கங்கிறதுல நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். என்ன விஷயம்? முப்புறத்தை எரித்தல் என்பது எதை குறிக்கிறது? அதை மட்டும் புரிஞ்சிட்டு விட்டுரு. மற்ற ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை. அம்முமலங்களின் வலியை அழித்து பந்தத்திலிருந்து விடுவிப்பான் என்ற உண்மையை இது உணர்த்தி நிற்கிறதுங்கிறார். கடைசி ரொம்ப கவனமாக படிக்கணும். அப்புறம் எய்தமே ஆறறிவாரே அப்படின்னா அவர் முப்புறத்தை எரித்தது யாருக்குங்க தெரியும்னு சொல்லக்கூடாது. முப்புறம் எரித்தார் என்பதில் உள்ள இருக்க இந்த நுட்பங்கள் அல்லது எரித்தது இதெல்லாம் இறைவனுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள ரகசியம். நமக்கெல்லாம் என்ன செய்யாது? தெரியாது. நாம் முப்புறம்னா மும்மல காரியங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டேருன்னு அர்த்தம். அடுத்த மந்திரம் கூறதுவாக என்று வருகின்ற மந்திரம். அதுவும் அதனை தொடர்ந்து தான் அதே தந்திரத்தில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். கூறதுவா தந்திர நம்பரும் கிடையாது. அதில் எதில் போட்டிருக்குது? நான் சொல்கிறது பாடசாலை புக்கில். அதை வச்சு நாளைக்கு நடத்த போகிறீங்க? நம்ம எந்த பேசிக்கில் போய்கிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் வச்சுருக்கிற புக்கை வச்சு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நான் எதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறேன்? நாளைக்கு இதை வைத்தான் நடத்தணும். அவங்க திருமந்திரம் புக்கை கொண்டு வருவாங்க. அதை எடுத்துக்கிடலாண்ணா. அது வந்ததுன்னா சொல்லுங்கள். கூறதுவாகங்கிற மந்திரம். அது எத்தனாவது எந்த தலைப்பீன்கள் வருதுன்னா கூட நம்ம ஈஸியாக எடுக்கலாம். வந்துட்டு அது எந்த தலைப்பில் வருதுன்னா சக்கரப்பேருங்கிற தலைப்பில் இருக்குது. புஸ்தகத்தில் அது வரணும்ல சார் சக்கரப்பேருன்னு. சக்கரப்பேருங்கிற தலைப்பில் இருக்குது. கூறதுவாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? சக்கரப்பேரு. அதுக்கு பொருள் சொல்ல போகிறேன். எழுதுங்க. நம்ம 10 மந்திரத்துக்கு எழுதணும். கூறதுவாகங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க. சிவபெருமான் சலந்தராசரனுடைய உடலை பிளக்க எண்ணி உண்டாக்கிய சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்தார். அந்த சக்கரத்தை பயன்படுத்துவதற்கான சக்தியையும் கொடுத்தாராம். சக்தியையும் கொடுத்தார். அதாவது தன்னுடைய திருமேனியையே கொடுத்தாராம். குறிப்புரை: சிவபெருமானுடைய கருணை அளவற்றதுன்னு அர்த்தம். இது சிவபெருமானுடைய வள்ளல் தன்மையை காட்டுகிறது. மந்திரத்தை படிங்க. கூறதுவாக சலந்தரனுடைய உடல் பிளக்கன்னு அர்த்தம். குறித்த நல் சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு. பிளக்க கருதி உண்டாக்கிய சக்கரத்தை திருமாலுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. கூறது செய்ததன் கொடுத்தனன் சக்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே. அதில் என்ன பொருள்னா கடைசி 2 வரி அதை கொடுக்கும்போது சும்மா கொடுக்கலை. அதை பயன்படுத்துவதற்கான ஆற்றல், அதை பயன்படுத்துவதற்கான தன்னுடைய திருமேனியையும் கொடுத்தாராம். அந்த திருமேனியை கொடுத்தாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? வேறு வழி கிடையாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது அறியலால் தேவி இல்லை, அதுதான் இதுக்கு தீர்வு. ஐயன் ஐயாரனார்க்கே அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். திருவையாறில் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார்.
நேற்று வகுப்புக்கு புறப்படும் போது படாத பாடுபட்டுட்டோம். இங்கேயே புறப்பட முடியல, பயங்கரமான. நானும் அதுவும் வண்டியில் ஏறி உட்கார போகிறோம், மழை பயங்கரமாக வந்துச்சு, காற்று. பிறகு மதுவை போக சொல்லிவிட்டு இங்கே 2 பேரும் ஆட்டோவில் போன நம்பர் வண்டி எடுக்க வரணுமில்ல, அவர் கொஞ்சம் வெறிச்சோன்னு போனார், நான் ஆட்டோவில் போனேன். இந்த காற்று மழைக்கு கவனமாக இருக்கணும், உடல் நலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வரியை கொண்டு தான் கடைசி 2 வரியை மேனேஜ் பண்ணணும்? அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. என்ன பொருள்? இறைவனுக்கு தேவி யாரு? நமக்கு சைவத்தில் மரபு என்ன? இறைவனுக்கு தேவி அம்மை. அப்பர் சொல்கிறாரு திருமாலும் ஒரு தேவிங்கிறார். ஆமாம், அதை அந்த அந்த பொருளில் தான் நம்ம இதை எடுக்கணும். வர்றார். ஆமாம், திருமாலை நம்ம பெண்ணாக பார்க்கணும் சைவத்தின்படி. ஆமாம், நீலவர்ணம் மோகினி வடிவத்தில் வர்றது. பிறகு அவர் சமஸ்கிருதத்தில் ஹரன் ஆண்பால் பெயர், ஹரி பெண்பால் பெயர். இன்னொரு பிரமாணம் இருக்குது, ஐயப்பனுக்கு அம்மா யார்? அவர் தான் அம்மா ஐயப்பனுக்கு. அதனால் இப்படி போனீங்கன்னா தான் இதில் நம்ம லெவலுக்கு பொருள் எடுக்க முடியும். வேறு லெவலுக்கு எடுக்கலாம், புரியணுமல்ல. நீங்கள் நம்ம லெவலுக்கே இவ்வளவுனா யாருக்கு சொல்ல போகிறோம்? அவங்களும் நம்ம லெவலில் தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற உதாரணங்களை தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதை விட பெரிய உதாரணங்கள் நம்ம சொல்லும்போது புரியாது. அடுத்த மந்திரம் இனி வர்றது அடுத்து 3ஆம் தந்திரத்துக்கு போயிட்டாங்க. 3ஆம் தந்திரத்தில் உள்ள போங்க. முதல் தலைப்பு என்னது? அந்நெறி இந்நெறி, அதானே? 3ஆம் தந்திரத்தை பார்க்கலாம். அந்நெறி இந்நெறி என்று தொடங்குகின்ற மந்திரம், தந்திரம் 3. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். என்ன தலைப்பில் வருதுன்னு உங்கள் இதில் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள். அட்டாங்க யோகம் தொடங்குற இடத்துல தான் வருதா? வர்றேன். பிரத்யாகாரம் அட்டாங்க யோகம் இதில் தொடங்குதா? அப்படின்னாலும் வரமாட்டுக்க. பிராணாயாமம் வருது. பிராணாயாமம் 551. அது இதில் நம்பர்லாம் இதில் மேட்ச் ஆகாது. அட்டாங் இருக்குது. பொருள் எழுதுங்க. இனி தேடுறது ஈஸியாக இருக்கும். பொருள் எழுதுங்க. நாம் கடைப்பிடிக்கின்ற இந்த நெறி சரியா தவறா என்று பதற வேண்டாம், தடுமாற வேண்டாம். அட்டாங்க யோக நெறியில் செல்லுங்கள். மனதை ஒடுக்க வேண்டிய பொருளில் ஒடுக்குங்கள். ஒடுக்க வேண்டிய பொருள்னா இறைவன் அர்த்தம். ஒடுக்குங்கள், ஞானம் வரும். அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பிறவியை வெல்லலாம். இந்த புத்தகத்தில் இவ்வளோ தான் இருக்குது. அதில் நிறைய எழுத்த காணலை. இந்த உரையில் ஒரு மாதிரி பேப்பர் மடிஞ்சு ஒரு டைப்பாக இருக்குது. நானாக கொஞ்சம் கெஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கிறேன். மந்திரத்தை படிங்க. அந்நெறி இந்நெறி என்னாதே, அந்த நெறி சரியா இந்த நெறி சரியான்னு தடுமாறக்கூடாது. நீங்கள் ஒரு பாதையை எடுத்துட்டிங்கன்னா அதில் போயிட்டே இருக்கணும். இப்போ ஆசிரியர் சொல்கிறாருன்னா சரியாக தான் இருக்கணும்னு எடுக்கணும். ஆசிரியரே பாதையை மாற்ற முடியாது. நீங்கள் சொல்கிற எல்லா ஐடியாவும் நான் கேட்க தயார், ஆனால் பின்பற்ற தயார் கிடையாது. ஏன்னா நான் இதையெல்லாம் சோதனை செய்து பார்த்துட்டு எது ஃபெயிலியர் எது சக்ஸஸ்ன்னு பார்த்து எனக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்கள் சொல்கிற எல்லா ஐடியாவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் அதை செய்து பார்க்கும்போது ஒருவேளை தோல்வி வந்துட்டுனா என்ன செய்கிறது? அந்த ஒரு சகோதரி வந்தாங்கல்ல, தேவதர்ஷினி, நான் சரியாக வேலை செய்கிறேனான்னு கேட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை நீங்கள் அமைச்சிட்டீங்க. அந்த ஸ்டைலுக்குள்ளே நான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உங்கள் ஸ்டைலை நீங்கள் நல்லா பண்ணுறங்க, அதே ஸ்டைலில் போங்க. இப்படியே நல்லா பண்ணாங்கல்ல, சூப்பராக பண்ணாங்க. நல்லா குரல் வளம், கம்பீரமான குரல் வளம், எழுத்து அழுத்தமான உச்சரிப்பு. அதை போட்டிருக்கிறோமா, யூடியூப்பில் போட்டிருக்கிறோம், நம்முடைய வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறோம். அழுத்தமான உச்சரிப்பு,
மாணவர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு. அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு 1.5 மணி நேரம் பாடிட்டு என்கிட்ட வந்தாங்கல்ல, நான் சரியாக பண்ணுறீங்க, எனக்குன்னு ஒரு பாணியை உங்கள் மேலே நான் திணிக்க விரும்பலை, உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்குது, அதில் சரியாக போங்க. அப்போது அவங்க லெவலில் கரெக்டு, பாடுறது வரைக்கும் கரெக்டு. ஞான மார்க்கத்துக்கு எல்லோரும் சொல்கிறத என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு கல்யாண வீட்டில் வந்து சேலை வேறு மாதிரி எடுப்போம், ஓகே. வேஷ்டியை மாப்பிள்ளையை மாற்றிடலான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஐடியாவுக்கு சமாளிக்க முடியாது. ஒரு பெண்ணு வீட்டில் போய் சேலையை மாற்றிடலாம், ஓகேம்மா. மண்டபத்தை மாற்றலாம், ஓகே. ரொம்ப சொந்தக்காரன் சொல்கிறேன், ஏதோம்மா மாப்பிள்ளையை மாற்றுன்னு சொல்ல முடியுமா? அதுதான். ஆமாம், வேறு மாப்பிள்ளையை போட்டுக்கிட்டு. அதே மாதிரி தான் இந்த மார்க்கத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு ஐடியா சொல்லுவாங்க. நான் வெறப்பாக நிற்கும்போது பயங்கர பகை வரும். நான் அதெல்லாம் கடந்து தான் உட்காந்துருக்கிறேன். ஏராளமான பயங்கரமான பகை வரும். கடந்த காலங்களில் எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் வந்து உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதுவும் சொல்கிறது இல்லைல்ல, யார் சொன்னது பெருசாக தெரிஞ்சிடும். ஆனால் நான் என்ன மாத்திர சரிம்போய் நான் மாற மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு பயம், தோற்றுருவோங்கிற பயம். தெரிஞ்ச கிராமங்களில் சொல்லுவாங்க, தெரிஞ்ச வியாபாரத்தை செய்கிறத விட தெரிஞ்ச வியாபாரத்தை செய்துட்டு போயிடணும், தெரியாத வியாபாரத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிடுறேன். ஆனால் பிசாசு எவ்வளோ பரவாயில்ல. அதனால் அதாவது என்ன சொல்ல வந்தேன், யார் அட்வைஸ் சொன்னாலும் நான் சந்தோஷமாக கேட்டுக்கிடுறேன். நம்ம மடத்தில் மீட்டிங் போடுவாங்க, இயக்குனர் மீட்டிங் போடுவாங்க, திருமுறை இயக்குனர். காலையில் முழுவதும் பேராசிரியர்கள் அறிவுரை சொல்லலாம் அப்படிம்பார். ஆனால் எதுதான் செயல்படுத்தப்படும், அவர் முடிவில் வந்திருப்பார், கடைசி அரை மணி நேரம் அவர் எடுத்த முடிவை சொல்லிட்டு போயிடுவார். அது மாதிரி தான், இது வேறு வழி கிடையாது. அட்வைஸ் சொல்லலாம். நான் இதில் எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் அனுபவப்பட்டிருக்கணும். நான் கையை கட்டி நிற்க தயாராக இருக்கிறேன், உண்டா இல்லையா? அதனால் அந்த நெறி இந்த நெறின்னு நீங்கள் தடுமாறக்கூடாது. இப்போ சைவத்தில் பிரச்சனையும் அதுதான். ஏன் சார் அதில் அழுத்துறீங்கன்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் பெரிய ஆள் ஆகிடலாமா, இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நான் போனால் பெரிய ஆள் ஆகிடலாமா, இந்த யூடியூப்பில் போனால் பெரிய ஆள் ஆகிடலாமா, அவருக்கு பின்னால் போனால் பெரிய, எவருக்கு பின்னால், யார் சிவனுக்கு பின்னால் போனால் பெரிய ஆள் ஆகலாம். நேற்று கூட மாரியம்மன் கோயிலில் சொன்னேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்குங்கிறது சாமிக்கு தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு சைவனும் இப்படி தான் வாழ முடியும், உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லவேன்னு நம்ம ஃபோட்டோ எடுத்துலாம் காட்டிகிட்டு இருக்க முடியாது, உண்டா இல்லையா? அதனால் நம்ம நெறியில் நாம் என்ன செய்யணும், உறுதியாக போயிட்டே இருக்கணும். அந்த நெறி இந்த நெறி என்று தடுமாறக்கூடாது. அப்படி தடுமாறினவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டை விட்டே வெளியே வந்திருக்காது. டவுன் பஸ்ஸை ஒரு 15 அடி முன்னால் எடுப்பான், அதுக்கப்புறம் அப்படி டர்ன்னு பின்னால் எடுப்பான். அரை மணி நேரமாக வண்டி எதை விட்டு வெளியே வராது, அப்படியே 50 வருஷமாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நின்றுட்டு இருப்பான். அப்படி ஆட்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது, வெளியே வர முடியாமல். என்ன காரணம்னா இந்த தடுமாற்றம். நாம் அன்னைக்கு இவங்க ரேவதி அம்மா இல்லாதா, இவங்க இன்னொரு அம்மாலாம் சேர்ந்து சுண்டலை ரெடி பண்ணுறாங்க, டீயை ரெடி பண்ணுறாங்க. அவங்க அதை இல்லைன்னா அதில் நமக்கு ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும். உணவை இவங்க போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணோம். இதில் எதுவுமே செய்யாத ஒரு அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது, வீடியோ எடுக்குது சார் ஒரு அம்மா வந்து. இதில் எதுவுமே செய்யலை. எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்கு எடுக்கிறாங்க? காரணம் என்னென்னா, அதனுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுதான் வந்து இதுவான்னு தடுமாறுறது. இதில் நம்ம யாரும் வீடியோ எடுக்கலை. இதில் எந்த பயனும் படாத ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, பயங்கரமாக சுற்றி இவங்ககிட்ட கேளுங்க, வீடியோ எடுக்கிறார். அவர் அதை எதுக்கு எடுத்தார், என்ன பண்ணார், விநாயகத்தை தான் கேட்கணும். அதாவது இதில் சைவத்தில் வந்து நீங்கள் சரியில் நின்னா சரியாயிருமா, கிரியில் நின்னா சரியாயிருமா? மிகப்பெரிய நோயாக இருந்தாலும் டாக்டர் நம்பி, டாக்டர் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்ட்டு நிற்கிறோமில்ல, அப்படி என்ன செஞ்சு விடணும், நின்றுக்கிடணும், அவ்வளோதான். என்னாதே அட்டாங்கம் தன்னறி சென்று சமாதியிலே நின்மீன். பார்த்தீங்களா, அட்டாங்கத்தில் போங்க, சமாதி வரைக்கும் போயிருந்தார். நன்னறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம். என்ன அழகான மந்திரம். நீ அந்த நன்னறியில் போ. இன்னொரு பொருள், நன்னெறியாகிய ஞானத்தில் போ, ஞானத்தை அடைவாய். ஞான நெறியை தொடங்கு, ஞானத்தை அடைவாய். புன்னறி ஆகத்தில் போக்கில்லை ஆகுமே. 3வது மந்திரம். அதற்கு பிறகு நமக்கு கடைசி மந்திரம் சொல்கிறாரு, ஆகம்னா உடம்புன்னு எடுத்துக்கிடலாம், புன்னறியில் சென்று பிறக்கின்ற தேவை இனிமேல் கிடையாது. மந்திரத்தின் பொருள் என்ன, அதில் போகலாமா இதில் போகலாமான்னு என்ன செய்யாத, தடுமாறாத. நானெல்லாம் என்கிட்டலாம் வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். வழக்கமாக நம்ம பாதை என்னதோ அதில் போய்கிட்டே இருப்போம். யாரும் எப்படி இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கட்டும், எது வேணாலும் எப்படி இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அதில் போவோம். நம்ம என்ன செய்ய வேண்டாம், தடுமாறுதல் நமக்கு வேண்டாம். அன்னறி இன்னறி என்னாதே அட்டாங்கம் தன்னறி சென்று சமாதியில் போய் நீங்கள்
கூடுங்கிறார். சமாதி வரைக்கும் போயிருங்க, அதற்கு பிறகு நன்னெறி வரும், ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகு புன்னெறி ஆகிய ஆகத்திற்போக்கில்லைன்னா நீங்கள் உடம்பை எடுத்து பிறக்கின்ற காரணங்கள் இனிமேல் கிடையாது. அடுத்தது இயம நியமங்கிற வார்த்தைக்கு போகிறார். அடுத்த மந்திரம் தான் இயம நியமம். இதில் எல்லாம் அந்த அச்சு எல்லாம் போய் கிடக்கு, எழுதுங்க. அட்டாங்கம் என்றால் யோகத்தின் 8 உறுப்புகள். யோகத்துக்கு 8 உறுப்புகள். 1 இயமம், 2 நியமம், 3 ஆதனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி. இதுதான் அட்டாங்கம். என்னதெல்லாம்? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இயமம் இல்லாத ஒருவருக்கு நியமம் வராது, நியமம் இல்லாத ஒருவருக்கு ஆதனம் வராது, ஆதனம் வராத ஒருவர் பிராணாயாமம் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நேரடியாக பிராணாயாமத்துக்கு போயிடுவான். டாக்டர் சொன்னார் நான், அவங்க உடல் அதுவும் அவங்களே பொறுத்தளவு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு தான், யாரை காட்டாது, அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் அடிப்படையில் எந்த டிசிப்ளின் இருக்காது, ஆனால் நேரே பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் இந்த வரிசையில் வச்சாங்க. இயமம் செய்து நியமம் பண்ணி, நியமம் செய்து ஆதனம் பண்ணி, ஆதனம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி, அவர் பிரத்யாகாரம் பண்ணணும், பிரத்யாகாரம் பண்ணி தாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும், சமாதி பண்ணணும். மனசு வெளியே போகிற மனசை உள்ளே கொண்டு வரணும், ஆதாரத்தில் நிறுத்தணும், ஆதாரத்திலிருந்து வெளியே போடாமல் பண்ணிக்கிடணும். யாரை நினைக்கணும்? இறைவரை நினைக்கணும். அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நீங்கள் யோக மார்க்கிகள் எல்லாருமே மேக்சிமம் எது வரைக்கும் வருவாங்கன்னா பிராணாயாமம் வரைக்கும் வருவாங்க. அந்த பிராணாயாமத்திலையுமே அவங்களுக்கு இடநாடி வலநாடி தான் தெரியும், எந்த நாடி தெரியாது, நடுநாடி தெரியாது. இப்போ கூட ஒரு 3 வரியில் ஒரு நோட்ஸ் போட்டோம் சமீபத்தில். நடுநாடி மேலே ஏறும்போது அது கூட குண்டலினி ஏறும், வாயு மேலே ஏறும், புருவ மத்தியில் இருக்கிற இறை ஒளியில் போய் சேரும்னு இப்போ ஒரு நோட்ஸ் எழுதி நீங்கள் ரொம்ப முக்கியமான நோட்ஸ். நடுநாடி நடுநாடி வழியாக குண்டலினி மேலே வரும், காற்று பிராணனும் மேலே வரும், அது மேலே கிளம்பி புருவ மத்தியில் இருக்கிற ஒளியில் போய் என்ன செய்யும், சேரும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது? அவர்களுக்கு தெரியாது. அவன் தான் அடிப்படையில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு எப்படி அந்த இடத்துக்கு வருவான்? வர முடியாது. பிறகு 2வது திருமூலர் வழியில் அவங்க வந்திருக்கணுமில்ல. அவங்க அந்த இயம நியமம்னா அவங்கள கேட்டால் அவன் ஒரு இயம நியமம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம எந்த வழியில் வரணும்? திருமூலருடைய இயம நியமனத்தில், அவர் சொல்கிற இயம நியமத்தில் வரணும். படிங்க. இயமம் நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவது மாமே. அயம் என்றால் குதிரைன்னு அர்த்தம். அதெல்லாம் நாளைக்கு வகுப்பு நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம். நயம்னா இன்பம். இன்றைக்கி குறிப்புரை மட்டும் பார்த்தா நாளைக்கு அதில் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நாளைக்கு சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் 10 மந்திரம் எப்படி படிக்க முடியும்? அதை பார்த்துக்கலாம். அடுத்த மந்திரம் இயமம், கொல்லாமை என்று தொடங்குகிற மந்திரம். அதற்கு பொருள் என்ன? அது எப்படி தொடங்குது? கொல்லாமை தானே. பொருள் எழுதுங்க. கொல்லாமைன்னு தொடங்குகிற மந்திரத்துக்கு கொல்லாமை, 2 பொய் சொல்லாமை, 3 விருப்பு வெறுப்புகள் இல்லாமை, அடுத்தது கரவாமை, பொருட்கள் இருப்பதை மறைக்காமை தான் கரவாமை, 3 குற்றம் இல்லாமை. நம்பர் கரெக்டாக வருதா? 3 இல்லையே. குற்றம் இல்லாமல் எத்தனை? 4 கூட ஒரு 5. கள்ளுண்ணாமை, காமம் இல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, விருப்பு வெறுப்புகள் இல்லாமை, கரவாமை, குற்றம் இல்லாமை. குற்றம் இல்லாமைனா அழுக்கு இல்லாமை, கள்ளுண்ணாமை, காமம் இல்லாமை. இவைகளெல்லாம் இயமமாக கருதப்படுகிறது. அது ஒரு யோகம்தான், இயமமாக கருதப்படுகிறது. ஒரு யோகம் செய்வன் எதையெல்லாம் கடைபிடிக்கணும்? முதல்ல எதை நிறுத்தணும்? உயிர்களை கொல்றதை நிறுத்தணும். இன்றைக்கி பிராணாயாமத்தில் இருக்கிற எல்லாருமே உயிர்களை கொல்லாதவங்களா இருக்காங்க. சைவத்துக்குள்ளேயே உயிர்களை கொல்றவங்க இருக்கும்போது சராசரி யோகா சென்டருக்கு போகிறவனெல்லாம் உயிர்களை கொல்றதை நிறுத்திக்கிட்டா போயிட்டுருக்காங்க. அப்போ அதனால தான் அது உடலுக்கு மட்டுமே தேவை உடையதே தவிர எங்கே வரைக்கும் வராது. அவங்க தெளிவாக இருக்காங்க, நம்மளால தான் குழப்பறோம். ரவிசங்கர்ஜி வாழுங்கலைன்னு தான் சொன்னார், வீடு வேற்று கலைன்னு சொல்லலை.
இவன் தான் அதை எல்லாமே எடுத்துக்கிடுறான். அதேமாதிரி வேதாத்திரி மகரிஷி ஐயா என்ன சொல்கிறாரு, மனவளக்கலைன்னு தான் சொன்னார். மனதை வளப்படுத்துவது. நமக்கு மனதை கொலை செய்யணும். நமக்கு மார்க்கம் என்னது, மனம் இல்லாமல் செய்வது தான் நமக்கு கலை. அங்கே எது கலை, டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நமக்கு மனம் கெடணும். மனம் கெட்டு மாயையில் இருந்து தோன்றுகின்ற மனமாகிய கருவி கெட்டாதான் அருளே நமக்கு உதவி செய்கிறதுக்கு வரும். கேவல நிலையில் கருவி இல்லை, சகல நிலையில் மனம் போன்றவைகள் எல்லாம் கருவிகள். சுத்த நிலைகள் இந்த கருவிகள் எல்லாம் போயிடும். எதுவே கருவியாக வரும், அருளே கருவி செய்கிற வேலையை செய்யும். அருள் கருவியாக வரணும். நமக்கு அருள் கருவியாக வருதல் என்பதன் பொருள் நாம் அருளை கருவியாக பயன்படுத்துதல் அல்ல, கருவி செய்கிற உதவியை எது செய்யும். அப்போ நமக்கு என்ன கிடையாது, மனம் கிடையாது. மனதை கடக்கணும். சைவத்தின்படி மனதை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்வதெல்லாம் கற்பனையானது என்பது சைவ யோகம். சைவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் மனதை வைத்துக்கொண்டு ஒரு சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரம் வருது, பின்னால் 75க்கு பிறகு வருது. பாவகமேல், நீங்கள் வீட்டில் போய் தோடுங்க, பாவ என்று ஆரம்பிக்கும். முக்கியமான மந்திரம், தற்கால யோகிகளை எல்லாம் தகர்த்து எறிகிற மந்திரம். பாவ அல்லது பாவகம்னு தொடங்கும். இந்த தொடக்கத்தில் சிவபிரகாசத்தில் மந்திரம் இருக்குது, சிவஞான போதத்தில் இருக்குது, சித்தியாரில் இருக்குது. 3 இடத்துலையும் இருக்குது இந்த தொடக்கத்தில். 3 ஒரே விஷயத்தை தான் பேசுது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என் மனதால் தியானம் செய்வேன்னா, நீ மனதை கடந்த இறைவனை தியானம் செய்ய முடியாது. முடிஞ்சுதா? அதுதான், அங்கே தான் பிரச்சனை. மனவள கலைக்கும் இதுக்குள்ள வேறுபாடு புரிஞ்சு போச்சுதா? இதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ரெண்டாவது, அவன் சொல்கிறான், அப்படின்னா நான் மனதுக்கு எட்டாதவன் என்று நினைத்து கொண்டு தவம் செய்வேன்னு ஒரு பதில் சொல்லுவான். சைவர்கள் மறுக்கும்போது அவன் மறுக்கிறவன் என்ன சொல்லுவானா, மனதுக்கே எட்டாதவன் என்று நினைத்து கொண்டு தவம் செய்வேன். ஒரு பேராசிரியர் என்கிட்ட கேட்டார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்னு கேட்டார். அதை நான் சொன்னேன், பரீட்சை எழுதுவோம், நம்ம பாஸ் ஆக போகிறதெல்லாம் கிடையாது, ஆனால் பரீட்சை எழுதுவோம், விவசாயம் செய்வோம், ஒன்றுமே கிடைக்காதுன்னு விவசாயம் செய்ய அப்படி எவனா செய்வானா? அதுவும் என்னது தான், அதுவும் ஒரு முட்டாள்தனமான முடிவு தான். எதுவுமே கிடைக்காதுன்னு செஞ்சு யாராவது யோகம் பண்ணுவாங்களா? அது ரொம்ப நேரம் அவருக்கு விளக்குனவர் தான் அவருக்கே புரிஞ்சுது. அந்த உரையில் உள்ள வார்த்தையை பிடிச்சிக்கிடுவாங்க நிறைய பேராசிரியர். நான் உரையில் உள்ள வரிக்கே போகவே மாட்டேன், அதனால் எனக்கு சந்தேகமே வராது. இப்போ லேட்டஸ்ட் நிலவரம் என்னென்னா, திருமடத்துலேருந்து ஒரு பெரியவங்க பேசுனாங்க, எப்போ வேணாலும் பெரிய நூல் பேசுகிற வேலை நமக்கு வரலாம். லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ், அதாவது சிவஞான போதம் சிற்றுரை இந்த மாதிரி ஏதாவது பேசுகிற வேலை வரலாம். ஒரு முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்குது, எப்போ வேணாலும் வரலான்னு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அப்போது இது யாருடைய கருணை தான்? இறைவனுடைய கருணை. தனிப்பட்ட, நான் சொன்னேன்ல ஒரு 15 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு கேட்டாங்கன்ட்டு. இப்போ வேறு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி சிவஞான போதம் சிற்றுரை பேசுகிற வேலை உங்களுக்கு வந்தாலும் வரலாம், தயாராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா, நமச்சிவாய மூர்த்திகள் நமக்கு அந்த அளவுக்கு வருது வரலன்னா அப்படி கவலைப்படலை, வந்தாலும் சந்தோஷப்பட போடல, வரலன்னா வருத்தப்பட போகிறதில்ல. இந்த தகவலே பெரிய செய்தி தானே. அந்த அளவுக்கு இறைவன் நம்மளை உயர்த்தினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம கூட்டத்தை உயர்த்துறது, நம்ம கூட்டமே உயர்ந்த கூட்டம். காரணம் என்னென்னா, நம்ம எதுக்குள்ளே போகிறதில்ல, மூலங்களில் உரைக்கும் போகிறோம், மூலத்துக்கு போகிறோம். எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அது மூலம். உரையில் போய் மண்டையை முட்டுறோம், உரையில் எடுத்துகிட்டு மூலத்துக்கு வந்துடணும். மூலத்தை விட்டுட்டு எங்கே போய் நிற்கக்கூடாது, உரையில் போய் நிற்கக்கூடாது. கொல்லாமை சொல்கிறாரு, அதுக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாதுங்கிறார். ஏன் இந்த ரெண்டையும் முதல்ல சொன்னார் தெரியுமா? அதாவது தமிழ் அறநூல்களில் இந்த 2 தான் தலைமை அறங்கிறாங்க. உயிர் கொல்லுவதில்லை, பொய் சொல்லுவதில்லைன்னு சொன்னவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு நீதி நூல்களில் சொல்கிறாங்க. யார் ஒருவன் உயிர்களை கொல்வதில்லையோ, யார் ஒருவன் பொய் சொல்லுவதில்லையோ, அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சமய நூல்கள் சொல்கிறார். கொல்லாமை பொய்யாமை எனும் 2 அறம் அப்படின்னு ராமலிங்கம் பிள்ளை பாடுவார். கொல்லாமை பொய்யாமை தான் தமிழில் என்னது அடிப்படை அறம். அதனால தான் வள்ளுவர் பொய்யாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார், கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார். நீங்கள் பொய் சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது சார். எல்லா பாவத்தையும் செய்ய வேண்டியது. நீங்கள் இந்த பாவம் செஞ்சதா சொன்னாங்க, யார் சொன்னா? அநியாயமாக இருக்குது. நான் சிவசிவான்னு சுற்றிட்டு இருக்கிறேன்னு ஒரு பொய்யை போட்டால் முடிஞ்சது. எங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, படிக்கிற காலத்திலே சொல்லுவாங்க, ஒரு பொய் சொன்னால் 9 பொய் சொல்ல வேண்டியது வரும்.
ஆமாம், நீங்கள் தவறு செய்யலைன்னு ஏன் போய் சொல்கிறீங்க? இப்போ நம்ம 30 நாளுக்கு மேலே நம்ம கூட்டத்தை சந்திக்கலை. நாளைக்கு சந்தித்தா இந்த கடந்த கால வரவு செலவு எல்லாம் நம்ம வகுப்பில் சொல்லணும். அதான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ சொல்லணும். இப்போ நம்ம அன்றைய உணவு செலவு இவர் சிவகுமார் ஏற்றுக்கிட்டார் 1200 ரூபாய்க்கு மேலே, அதை சொல்லணும். அந்த நம்முடைய அறக்கட்டளையிலேருந்து 4000 ரூபாய்க்கு மேலே எங்கே செலவழித்தோம்? கோயிலில் செலவழித்தோம், அதை சொல்லணும். இந்த கணக்கெல்லாம் நம்ம வெளிப்படையாக கொடுக்குறோம். சேருக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? சேருக்கு நம்ம 5000 ரூபா கொடுத்தோம் கோயிலுக்கு. அதுக்கு பாக்கி 1000 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் இதெல்லாம் நாளைக்கு வகுப்பில் சொல்லிடுவோம். நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்க. நீங்கள் எவ்வளோ சேர் கொடுத்தீங்கன்னா அது நான் போடுறதையும் நேற்று சேர்த்து சொல்லுவேன். கடைசியில் நீங்கள் எவ்வளோ சேர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. நானும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை சொல்லி நாளைக்கு கணக்கு சொல்லி அதில் என்ன டிமாண்டு அதையும் சொல்லணும். பிறகு நம்ம யாத்திரை இருக்குது. யாத்திரை பட்ஜெட் எப்படி போனாலும் 2 சேர்த்தா ஒரு 55லேருந்து 60 ரூபா வரும். என்ன சார்? ஏன்னா ஒரு டவேரா ப்ளஸ் வேன் போடுறோம், 55லேருந்து 60 ரூபா பட்ஜெட் வரும். அதையும் நம்ம சொல்லணும். இப்போ பெரிய ஆட்கள்லாம் வரலன்னா எதையாவது ஒரு உதவியாவது பண்ணுங்கன்னு செய்யணும். சொல்ல முடியாது. கேட்குற ஐடியாலாம் எனக்கு இல்லை. நம்ம கணக்கு சொல்கிறதோட சரி, அவ்வளோதான். யார் தருவா? இறைவன் நம்மளை நடத்துவார். ஒன்றும் பிரச்சனை. எவ்வளோ முக்கியமான இடம் பாருங்க. கொல்லாமை, பொய் சொல்லாதீங்க, கள்ளாமை, பிற பொருளை எடுக்காமல் இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது, ஆசைப்படாமல் இருக்கிறது, அதெல்லாம் வருதா? நான் அங்கே வந்துட்டேன். நான் குறிப்புரைக்குள்ளே போயிட்டேன். கொல்லாமை, பொய்யாமை, விருப்பு வெறுப்புக்கு உள்ளாகக்கூடாது. எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கணும்? எல்லாத்தையுமே சமமாக எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளாகக்கூடாது. கரவாமைன்னா மறைக்கக்கூடாது. காக்கை கரவா கரைந்துண்ணும் திருவள்ளுவர் சொல்கிறார். காக்கா உணவு கிடச்சிதுன்னா நான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு எதாவது கிடச்சுதுன்னா என்ன நினைக்கிறோம்? யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்மளே இதை பயன்படுத்திக்கலாம் தானே நம்ம நினைக்கிறோம். அந்த பொருட்களை மறைத்தல் கூடாது. புறநானூற்றில் வரும். புலவர் அரசன் அரண்மனையில் போய் புறநானூற்றில் வரும். அந்த புலவன் வீட்டில் சமையல் இல்லாமல் அவன் அடுப்பங்கரையெல்லாம் பாசி பிடிச்சி கிடக்குது அப்படின்னு வரும் புறநானூற்றில். குப்பைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கு புலவர் அரண்மனையில் போய் நிறைய பரிசு வாங்கிட்டு வந்தார். மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னு ஒரு புறநானூற்றில் வரும். நான் நயந்து உயிர்னருக்கும் நீ நயந்து உயிர்னருக்கும் என்ன அர்த்தம்னா, உனக்கு வேண்டியவங்களுக்கும் கொடுத்துரு, எனக்கு வேண்டியவங்களையும் கொடுத்தது. பணத்தை எங்கே தேக்காத. ஆமாம், நல்லா தெரிஞ்சுடுங்க. பணம் தேங்குனா அறிவு தேங்கும், மறந்துடாதீங்க. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். ஏன் இப்போ சில கவிஞர்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, பழைய கவிஞர்களுக்கெல்லாம் என்ன சேர்ந்து போச்சு? பணம் சேர்ந்து போச்சு. கண்ணதாசன்லாம் கடைசி வரைக்கும் உயிரோட்போடு இருந்தார்னா சாகு வரைக்கும் அவர் மேலே 10-20 கேஸ் இருந்துக்கிட்டே இருந்து, நீதிமன்றம் போக, வழக்காடு மன்றம் போக, சண்டையை போட, இந்த கட்சிக்காரன் எதுக்கு, அந்த கட்சிக்காரன் இருக்குது, இப்படியே லைஃப் முடிஞ்சு போச்சு. யாருக்கு? கண்ணதாசனுக்கு. ஆனால் இன்றைக்கெல்லாம் கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. எது தேஞ்சு போச்சு? பணம் தேங்க எது தேஞ்சு போச்சு? அறிவு தேங்க. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அறிவு வேலை செய்யணும்னா வறுமையும் புலமையும் தான் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் வறுமையில் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாம் அதை அதிலேருந்து விலகி இருக்கணும். நம்மை சார்ந்தவங்ககிட்ட பணம் இருக்கணும், யார்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டால் என்கிட்ட பணம் இருக்காது. அதுக்காக அவங்களும் ஏழையாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே பண்டாரமாக ஆகுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருக்கும். நான் எப்படி இருப்பேன்? இன்றைக்கி நான் தாராபுரம் போனேன். உங்களுக்கு நம்பவே மாட்டீங்க. நான் கொண்டு போன வெறும் 120 ரூபா தான். 25 50 ரூபா பஸ் செலவு. வரும்போது கையில் ஏதோ சாப்பிட்றதுக்கு பலாப்பழம் கேட்டது 40 ரூபாய்க்கு, அங்கே 90 ரூபா செலவு முடிஞ்சு எங்கே போயிட்டு இருந்தாச்சு. அவ்வளோதான். இதை நம்பி தான் போனேன். நமக்கு வேறு பணம் வேண்டியதில்லை. அப்படி ஏதாவது வந்தால் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் போயிடுவோம். அதனால் எதையும் என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. மாசின்மை, சுத்தமாக இருக்கணும். நான் இன்றைக்கி போன ஸ்கூலில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அந்த வரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ சுத்தமானவனாகவும் வலிமை உடையவனாகவும் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரை விட நீ வலிமையானவன். விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ சுத்தமானவனாக இரு, வலிமை உடையவனாக இரு, இந்த உலகத்தில் உள்ள அனைவரை விட நீ வலிமையானவன் அப்படிங்கிறார். இந்த 2 இருந்தால் போதும். காந்தியடிகள் சுத்தமாக இருந்தார், வலிமையாக இருந்தார், தேசப்பிதாவானார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதில் சொன்னார் கள்ளுண்ணாமை. கள்ளுண்ணுதல்ங்கிறது பண்டை காலத்தில் அதுலேருந்து மீட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
வள்ளுவர் காலத்துலலாம் அந்த போர்க்காலங்கள்லாம் அது அதிகமாக இருந்திருக்குது. வெற்றி விழாலாம் இதில் தான் கொண்டாடியிருக்காங்க. தமிழர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதனால தான் வள்ளுவர் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுகிறார். பண்டை காலத்தில் இந்த பழக்கம் சாதாரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கி கேரளா போனீங்கன்னா மது அருந்துறது அவங்கள பொறுத்தளவில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி தான். இதேமாதிரி நம்மளும் குடிச்சிட்டு இருந்திருக்கிறான் ஒரு காலத்தில். நீங்கள் கேரளா போனீங்கன்னா கல்யாண வீடுகள்லேயே சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த கிளைமேட்டு இது ஏதாவது காரணமாக இருக்கலாம். இப்போ நம்ம தெருக்கு தெரு தமிழ்நாடு அளவுக்கு டீ கடைகள் வெளியே கிடையாது. வேறு மாநிலத்துக்கு போனால் இந்த அளவுக்கு டீ கடைகள் இருக்காது. இந்த டீ கடை பெருகுனதுக்கே காரணம் இவனை எதிலிருந்து மீட்கிறதுக்கு. அதான் உண்மை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த தொடக்க காந்தி சுதந்திரம் அடைஞ்ச உடனே இவனை கல்லிலிருந்து வெளியே எடுக்க முடியல. கள்ளுக்கடையை எரிக்கிறது, கள்ளுக்கடையை மூடுன்னு சண்டையை போடுறது, இதிலே கலவரங்கள்லையே அரசியல் போயிட்டு பார்த்தாங்க. டீ கடையை திறந்து விட்டு இவனை டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடித்தானுவன்னா பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருந்தா எதை திறந்தது? இங்கே தமிழ்நாடு அளவுக்கு டீ கடை எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இவனை எதிலிருந்து மீட்க கொண்டு வந்தது? நீங்கள் கேரளா போனீங்கன்னா கல் அப்படின்னு எழுதி போட்டு சந்துக்கு சந்து கல் விற்றுக்கிட்டு இருப்பாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் அது குறைவு. இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை இன்றைக்கி இருக்கிறது வேறு காரணங்கள். அது வாழ்வாதாரங்கிறான் சிலர் அடிக்ட் ஆகிட்டாங்கிறான். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இதான் நிலவரம். அதை பேசி பிரயோஜனம் கிடையாது. கல்லுண்ணாமை, காமம், ஆசைப்படுதல் கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த எண்ணிக்கையில் மாறுபாடு இருக்கும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த மந்திரம் என்னது? மந்திரத்தை படிங்க. கொல்லான், பொய்கூறான், களவிலான், எழுகுணன். அந்த வார்த்தை அது உரையில் விடுபட்டிருக்குது. எழுகுணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குறைவாக சாப்பிட்றவன். எழுகுணன்கிறத எப்படி பிரிக்கணும் தெரியுமா? எழுகு உணன்னு பிரிக்கணும். அங்கே தான் பிரச்சனையே. அதை எழுகு உணன்னு பிரிக்கணும். ஆனால் எப்படி இருக்கும்? நான் பாருங்கள், படிக்கிறேன் பாருங்கள். அருணை வடிவேல் முதலியார் படிக்கிறேன். எழுகு உணன் என்று பிரிக்க வேண்டும். அதற்கு பொருள் என்ன தெரியுமா? இல்லை, மறுக்கின்ற உணவை உடையான். அதாவது மறுக்கின்ற உணவை விட்டுறணும்னு அர்த்தம். எள்ளுக்கு போடுற எள்ளு தான். அது புணர்ச்சி இலக்கணம். அது தமிழில் புணர்ச்சி இலக்கணத்தில் இருக்குது. இந்த டவுட்டை ஒரு பேராசிரியர் கேட்டார். பேராசிரியான்ட்ட கேட்டார். அதாவது திருமந்திரம் யார் வேணாலும் பேசலாம், திருமந்திரம் யார் வேணாலும் பேசலாம், தேவாரம் யார் வேணாலும் பேசலாம், சித்தாந்தம் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் என்னென்னா அவர் தீக்கை வாங்கி அந்த சாதனத்தில் நின்று பேசினார்னா அவர் உயிர் கூட பேசலாம், இல்லைன்னா எது கூட பேசலாம்? அறிவோடு பேசலாம், மனசோட பேசலாம். இதுதான் வித்தியாசம். பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? தமிழ்லேயே இவ்வளோ பிரச்சனை வருது. வாசிக்க வேண்டியதான். யார் வேணாலும் பேசலாம். நிறைய பேர் பேசுகிறாங்க, யார் வேணாலும் பேசலாம். ஆனால் தீக்கை வாங்கி முறையாக நின்று சாதனம் செய்து அவர் யோகத்தில் அனுபவம் பெற்று, திருமந்திரம் யோக நூல், இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யோக நூல், குருவின் அங்கீகாரம் பெற்று முறையாக பேசணும். கான்செப்ட் தெரிஞ்சிட்டுங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. எழுகு உணன்னு பிரிக்கணும். எண்குணன் யாரு? இங்கே எப்படி எண்குணன் வரும்? அதான் பிரச்சனை. அந்த பேராசிரியர் அப்படி தான் கேட்டார். என்னங்கய்யா தப்பாலாம் பிரிண்டு பண்ணலை. அது தமிழில் புணர்ச்சி இலக்கணம்னு அர்த்தம். புணர்ச்சி இலக்கணத்தில் இப்படி வரும். அதுக்கு என்ன பொருள் போட்டிருக்காங்க தெரியுமா? மறுக்கின்ற உணவை உடையான். என்ன பொருள் எடுக்கணும் தெரியுமா? மறுக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. இப்போது பகவத்கீதையில் எந்த உணவெல்லாம் சாப்பிடலான் இருக்குது. என்ன உணவை சாப்பிட்டால் ரஜோ குணம் வரும், எந்த உணவை சாப்பிட்டால் தமோ குணம் வரும், எந்த உணவை சாப்பிட்டால் சத்துவ குணம் வரும். ஒரு சின்ன உதாரணம். நல்லா மோர் தயிர் போட்டு பிசைஞ்சு காலையிலே சாதம் தின்னு பாருங்கள், அன்னைக்கு முழுவதும் மந்தமாக இருக்கும். புளிப்பு காரணம். அப்போது இந்த சாதனத்தில் இருக்கிறவனுக்கு சில உணவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது, மனம் தடுமா, மனம் ஸ்டெடியாக நிற்காது. பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மனம் அந்த நல்ல உணர்வுகள் வராது, நல்ல உணர்வுகள் வராது. இப்படி தடுக்கப்பட்ட உணவுகள்னு நிறையா இருக்குது. அதைத்தான் மறுக்கப்பட்ட உணவை சாப்பிடாமல் ஏற்கப்பட்ட உணவை என்ன செய்யணும், சாப்பிடுது. வெறும் கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு வாழக்கூடிய யோகிகள்லாம் இருக்காங்க. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த
சமத்தூர் சிவராஜையெல்லாம் விரதம் இருக்கிறார், ஒரு 40-50 நாள் வெறும் தண்ணி தான், சில காய்களில் பொடியை போட்டு குடிச்சிட்டு அவர் பாட்டு உட்காந்துடுறாரு. கடுக்கா பொடி, வெறும் கடுக்கா பொடியை குடிச்சிட்டு டெய்லி ஓட்டிடுறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி உடம்பு ஒன்றும் அப்படி நிறைய வாங்கிறதில்ல, நாமளாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நாமளாக அதை ஒரு மொபைல் கிரைண்டர் மாதிரி ஆக்குனா அது என்ன செய்யும்? அது என்ன கொடுத்தாலும், குறைவாக கொடுத்தாலும் வாங்கும், நிறையா கொடுத்தாலும் வாங்கும். ஒரு பண்டார சாத்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் பண்டார சாத்திர நூல் பேர் வந்து சித்தாந்த சிகாமணி. அதில் சொல்கிறாரு, உலகம் பற்றுபவரை பற்றும், பற்றாதவரை பற்றாது. பெரிய கான்செப்ட். உலகம் எல்லாரையும் தாக்குவதில்லை. இப்போது சினிமா படம் ரிலீஸ் ஆகுது, நம்மலாம் போய் கீழே நிற்கிறோமா? யாரையும் அந்த சினிமா படம் தாக்குது? அதுதான் விஷயம். கோயிலில் நமக்கு பற்று வருது, சினிமாவில் வர மாட்டுக்கு. அவனுக்கு சினிமாவில் வருது, கோயிலில் வரல. எதை நாம் பற்றுகிறோமோ அது நம்மை பற்றும். பற்றுதல் என்பது பொருளில் இல்லை அப்படின்னு பண்டார சாத்திரம் சொல்லுது. உங்ககிட்ட தான் அது இருக்குது. நீ பற்றுடையவனாக இருந்தால் அது உன்னை பற்றும். நீ அதன் மேல் பற்றில்லாதவன் இருந்தால் அது உன்னை பற்றாது. சடப்பொருள் மேலே நீ என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. சினிமா மேலே குறை இல்லை, சினிமா பார்க்குற மேலே தான் குறை அப்படின்னு இப்போ பண்டார சாத்திரத்தில் சொல்கிறாங்க. அதனால் இதை நாம் அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ளணும். அதைத்தான் என்ன சொன்னார், இந்த இவ்வளவு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. கள்ளுண்ணாமை, காமம் இல்லை, இதெல்லாம் சொன்னான். அடுத்த மந்திரம், எழுகு உணன் நல்லான் அடக்கமுடையான். மாற்றி இதில் சொல்கிறோம், இயமம் கரெக்டாக தான் சொல்கிறோம். அடக்கமுடையான், நடு செய்யக்கூடிய வல்லான், பகுத்து உண்பான், மாசிலான், கள் காமம் இதெல்லாம் இல்லாதவன். மந்திரத்தில் பார்த்தா 10 வருது, உரையாசிரியர் சொல்லும்போது குறையுது. அது நீங்கள் எண்ணிடுங்க, சரியா? அடுத்த மந்திரம் நியமம். உரை எழுதுங்க, நியமம். சிவனை அம்மையோடு வழிபடுவது நியமம். அவ்வளோதான் இருக்குது உரையில், இவ்வளோதான் உரையில் இருக்குது. நியமம் சிவனை அம்மையோடு வழிபடுவது. இப்போ ஒருத்தர் அட்டாங்க யோகத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசுகிறாங்க. எல்லாரும் சிவபக்தராக வருவாங்களா? அப்போ அவன் எதுக்கு திருமூலர் பாதையிலிருந்து டைவெர்ட் ஆயிடுவான். எந்த இடத்துலேருந்து? இயமம் வரைக்கும் வருவான். நீங்கள் பிராணாயாமத்துக்கு கூட ஆக மாட்டான். ஏன்னா நியமம் செய்யும்போது நீங்கள் யாரை கும்பிடணும்? சிவனை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் பிராணாயாமத்துக்கு போக முடியும். அப்போ இவனுக்கு பிரேக்கு எங்கே வருது? இயமத்து வரைக்கும் சரியாக வரும். இயமமே வராமல் தான் எல்லாரும் யோகம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதான் பிரச்சனையே. மந்திரத்தை படிங்க. ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை. அதெல்லாம் புரியுது. இப்போ அகத்தியர் படிச்சுட்டு வந்தோம். தவம் ஜபம்ங்கிற மந்திரம் தான் இதில் நியமத்தில் முதல் மந்திரம். அது அங்கே நமக்கு வேறு. அடுத்த மந்திரம் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த மந்திரம் அதில் என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் இந்த கான்செப்டையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இயமத்துக்கு முதல் கான்செப்ட் என்னது தான்? சிவனை அம்மையோட வழிபடுது. அதோட உள்ள வச்சு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எடுத்தோடனே தவமும் ஜபம்னு வருது. யாரை நோக்கி தவம், யாரை நோக்கி ஜபம்? அதான் திருமூலர் அதை முதல்ல வச்சார். அம்மையப்பரை நோக்கி தவம் ஜபம். நல்லதுக்கு தான் இறைவன் அங்கே கொண்டு விட்டுருக்கிறார். அதில் வந்து நியமத்துக்கு இலக்கணம் சொல்கிறார். எத்தனாவது மந்திரம்? 545. நம்பர் வந்து வேஸ்ட்டு, அது பயன்படாது. ஆமாம். தவம், செபம், சந்தோடம். தவம் என்பது புரியுது நமக்கு. ஜபம் என்பது மந்திரம் சொல்லுதல். ஆத்தீகம் என்பது கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்வது. நாத்திகம்னா மறுப்பு, ஆத்திகம்னா கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து என்ன இருக்குது? தபம், செபம், சந்தோடம், ஆத்திகம். சந்தோடம் இருக்குதா? அதெல்லாம் உரையில் எதுவுமே இல்லை, வேறு உரையிலேருந்து தான் நம்ம எடுக்கணும். மதியராக இவங்க என்ன சொல்கிறாங்க? புக்கில் பாருங்கள், புக்குக்குள்ளே போய் பாருங்கள். டைமு தான் பிறகு, அதனால தான் நான் பறக்கிறேன். எத்தனாவது பக்கம்னு பாருங்கள். உங்களை டைமுக்கு அனுப்பணுமில்ல, நான் வாய்களையும் பேசிகிட்டே இருந்தேன். என்ன செய்ய? என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த மந்திரத்துக்கு மனநிலை, அது அங்கேருந்து எடுத்தால் போச்சு, அவ்வளோதானே. சரி, அவங்களாவது அதை சொன்னாங்களே, அதை ஃபுல்லாக அப்படியே கோடை போடுங்க, வேலை முடிஞ்சு. தபம் நெறிப்பட்ட வாழ்க்கை, எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்குது சார், போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். இங்கே என்ன இருக்குது தெரியுமா? அந்த மந்திரத்துக்கு உரை, தவ முதலாக மதியராக சொல்லப்பட்ட 10 நியமாக கொண்டவன் நியம யோகி. முடிஞ்சு. சரி சார், அந்த 10 என்னது, அதுக்கு என்ன அர்த்தம்?
அதெல்லாம் விரிவாக வரணுமில்ல. தவம் நெறிப்பட்ட வாழ்க்கை, ஜபம் சொல்லிட்டோம். ஆத்திகம்னா கடவுள் நம்பிக்கையாக வர்றது. அடுத்தது சந்தோடம், உள்ளது போதுங்கிற எண்ணம், சந்தோஷமாக இருங்க. தானம், பொருள்களை தானம் செய்தல், சிவவிரதம் புரியுது, சித்தாந்த கேள்வி புரியுது, மகம் வேள்வி செய்தல், சிவபூஜை சொல்லுங்க. ஆமாம்மா, எல்லாருக்கும் அதே நல்லவனுக்கு கொடுக்கணும். நல்லவன் சம்பாதிச்சு நாரவாயம் திடக்கூடாது. ஆமாம், அதை இதில் சொல்லியிருக்கிறார். அடுத்த தலைப்புக்கு வாங்க. அடுத்த மந்திர தலைப்பு என்னது? ஆதனம். ஆதனம்ங்கிற மந்திரம் எவ்வாறு தொடங்குது நம்ம பாட புஸ்தகத்தில்? இன்னும் 2 மந்திரம் தான், முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பங்கயமாதி பரந்தபல் ஆதனம். புஸ்தகத்திலே பாருங்க, ஈஸியாக இருக்கான்னு பாருங்க. தாமரை முதலிய வடிவத்தால் அதன் பெயரை பெற்று அமைந்துள்ள யோக முறையை ஆதனங்கள் பல உள்ளன. அவற்றில் சிறப்பாக கூறப்பட்டுள்ள 8 ஆதனங்கள் ஆகும். அவற்றில் சிறந்ததாக சுவத்தி ஆதனத்தில் ஒருவன் இருந்து யோகம் பயில்வான் ஆயின் அவன் யோகத்தில் யாராகுவான்? மிக்கவன் ஆவான். சுவத்தி சொன்னோம்ல, நீங்கள் பேசுனது இந்த தலைப்பு தான். அதைத்தான் பங்கயமாதின்னு தொடங்குகிற மந்திரம். இவர் பங்கயமாதிக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எழுதுங்க. பதுமம் முதலியவற்றின் வடிவத்தால், அதுதான் அப்படியே காப்பி படித்து அப்படியே தான் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் எழுதி பயன் கிடையாது, புஸ்தகத்தில் இருக்கிறது தான் அப்படியே இருக்குது. புரியுதா? தாமரை முதலியவற்றின் வடிவத்தால் அதனதன் பெயரை பெற்று அமைந்துள்ள யோக முறை ஆதனங்கள் உள்ளன. இது என்ன நுட்பம்னா, இதில் ஒரு அடிப்படை செய்தி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ஆசனத்தில் வேணாலும் உட்காரலாம். பேசிக் பத்மாசனம், அதைத்தான் சொல்ல வர்றார். எது பேசிக்கு? பத்மாசனத்திலேருந்து தான் எல்லாம் மாறும். பத்மாசனத்திலேருந்து நீங்கள் கையை மாற்றினா வேறு ஆசனமாக மாறிடும், காலை மாற்றினா வேறு ஆசனம் மாறும். ஆனால் உட்கார்ந்து ஆகணும். பெரும்பாலும் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் குணசேகரன் சார் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உட்கார்ந்துருக்கிறாரு, காலுடைய பொசிஷன் மாறுது, கை பொசிஷன் மாறுது. ஆனால் எது பேசிக்கு? அதுதான். அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், வேறு ஆசனமாக வரும். ஆமாம், அதே தான். அவற்றுள் சிறப்பாக குறிப்பிட்ட 8 ஆதனங்கள். அதிலே ரொம்ப முக்கியம், சுவத்தி ஆதனத்தில் ஒருவன் இறந்து யோகம் பயில்வானாயின் அவன் யோகத்தில் மிக்கவனாவான் என்று சொல்லுகிறார். அதில் குறிப்புரை என்ன இருக்குது தெரியுமா? சுவத்தி ஆதனம் எல்லா ஆதனங்களை விட மேலானது. பங்கயம் பதுமை. சொங்கு, சொங்கு என்ற வார்த்தைக்கு இழிவுன்னு அர்த்தம். சொங்கு என்பதற்கு இழிவுன்னு அர்த்தம். சொங்குங்கிற வார்த்தை எங்கே இருக்குது? 3வது வரியில். சொங்கு இல்லை, இழிவு இல்லை. அந்த சொங்கு தானுங்க வழக்கில் சொங்கின்னு வருது. புரியுது? ஆமாம், சொங்கு தான் வழக்கில் சொங்கின்னு வருது. கயல் செல் ஆஃப் பண்ணி வைங்க. அழகான மந்திரங்க. இந்த இன்னைக்கு நம்ம படிக்கிற மந்திரத்தில் இந்த மந்திரம் ஒரு சபையில் திருமந்திரம் சொல்லுங்கன்னா இதை சொன்னால் சூப்பராக இருக்கும். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றும் உண்டு. தலைவங்கிறது ஆன்மா, ஐவருங்கிறது ஐம்புலன்களை குறிக்கலாம். குதிரைங்கிறது பிராணம். குதிரை ஒன்று உண்டு. மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தான். ஐவர் பணியாளர்களுக்கு தலைவன் ஒருவன், அவனே அவ்வூருக்கு தலைவன். அவன்தான் நலனடைதற் பொருட்டு தனதாக கொண்டு ஏறி உலாவுகின்ற குதிரை ஒன்று உண்டு. அது வல்லாருக்கு அடங்கும். பிராணன் எல்லாருக்கும் அடங்காது. அந்த வல்லாறு யாருன்னா, இப்போ திருமூலர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவன் அம்மையப்பன் வழிபாட்டுக்காரன் தான் பிராணாயாமத்தில் ஜெயிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏகதேசம் எல்லாரும் டமால் ஆயிடுவாங்க. இன்றைக்கி பிராணாயாமம் செய்கிற எல்லாருமே டமால் ஆயிடுவாங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நியமத்தில் எதை வச்சிருக்கிறாரு? அம்மையப்பர் வழிபாடு செய்யணுங்கிறாரு. அடுத்த மந்திரம் தபம் சபம்ங்கிறாரு. உண்டா இல்லையா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் பிராணாயாமம் செய்யணும். அதை பிராணாயாமத்தை நீங்கள் இறைவனுடைய உதவியின்றி என்ன செய்ய முடியாது, நெறிப்படுத்த முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிராணாயாமம்னா என்னமோ காற்றை மேலும் கீழும் இறக்குறது, அப்படி கிடையாது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், உங்களுக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்குதோ அந்த அளவுக்கு காற்று இயங்கும். அங்கே தான் ஆபத்தே இருக்குது. உங்களுடைய பற்று அளவுக்கு காற்று இயங்கும். வழக்கிலிருந்து சொல்லட்டா, பேராசைப்பட்டு அடுத்த வார்த்தை என்னது, பெருமூச்சு விடுறான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா?
ஆமாம், நீங்கள் உங்களுடைய பற்றுக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு பற்று குறைவுனா பிராணம் தானாக நார்மல் ஆயிரும். நீங்கள் பிராணாயாமமே பண்ண வேண்டியதில்லை, அது தானாக இயல்பாயிரும். இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம் வந்தால் பிராணாயாமம் தானாக சரியாயிரும். ஆமாம், ஒன்றும் ஆகாது. ஆமாம், தெரிய ஆரம்பிக்கும். உயிர் வந்து புறப்பட்ட இடத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். உயிரில் எந்த சேஞ்சும் வராது. அதாவது நீங்கள் பிராணன் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும், நாடிகளை இயக்கணும், நடுநாடி இயக்கணும், சகசிராரத்துக்கு போகணும்னா அதெல்லாம் பேசிக்கு போவோமே. மூலாதாரத்துக்கு விநாயகர், அதை யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? சுவாதிஷ்டானத்துக்கு அயன், மணிபுரத்துக்கு மால், 4ஆம் ஆதாரத்துக்கு ருத்திரன், 5ஆம் ஆதாரத்துக்கு மகேஸ்வரன், 6ஆம் ஆதாரத்துக்கு சதாசிவன் மனோன்மணி, 7க்கு சக்தி சிவம், 8க்கு பராசக்தி பரசிவம். இதெல்லாம் இல்லாமல் பண்ணவே கூடாதா? மூலாதாரத்தில் இருக்கிற மூலாதாரத்திலே அடிபட்டு போச்சு சார், விநாயகர் அடிபட்டு போச்சு சார். யோக மார்க்கிகள் விநாயகர் மந்திரம் சொல்லியா நம்மளை யோகம் பண்ண வைக்கிறாங்க? இல்லைல்ல, அட்டர் ஃபெயிலியர் ஆகிரும். ஆனால் அது ஒரு உடல் பயிற்சி, அவ்வளோதான். சமயம் இறைவன் இல்லாத உடற்பயிற்சி, இறைவன் இல்லாத உடற்பயிற்சி. அறத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சிலர் நல்ல மனுஷனாக வாடுவான். அது மாதிரி இறைவன் இல்லாமல் உடற்பயிற்சி பண்ணுறோம். ஆமாம், டெம்பரவரி ரிலீஃபும்பாங்க வேதாந்திகள், டெம்பரவரி ப்ளஷர் அப்படிம்பாங்க வேதாந்திகள். அவ்வளோதான், திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த அடக்கி வச்சுருந்தது அப்படியே வெளியே வரும். அதைத்தான் இதில் சொல்கிறாரு. நிறைவு மந்திரம் கிளம்பலாம். ஏறுதல் பூரகம், இது நம்முடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடியது, மிக முக்கியமான மந்திரம். புஸ்தகத்தை பார்த்து படிச்சிருங்க, ஏன்னா அதில் தான் சிம்பிளாக இருக்கும். அங்கே பெருசாக இருக்குது. ஏறுதல் பூரகம்ங்கிறத ரொம்ப பெருசாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. புஸ்தகத்தில் எத்தனாவது பக்கம் சொன்னீங்க? 128வது பக்கம். அந்த பொருளை வாசிச்சிங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். 128 கடைசி மந்திரம் தானே? இந்த மந்திரத்துக்குரிய பொருள் எத்தனை நம்பரில் இருக்குது? 50ங்கிற நம்பரில் வருதா? பிரணாம் என்பது பூரகம், கும்பகம், ரேசகம் என்னும் 3 வகையினை உடையது. பூரகம் என்பது வெளியில் உள்ள காற்றை உயிரின் உள்ளே எடுத்து செல்லும். இச்செயல் இடைநாடியில் இடமூக்கு வழியாக செய்வது. இதன் உயர்ந்த அளவு 16 மாத்திரை. அங்கே படித்து பாருங்கள் மந்திரத்தை. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தில், ஈரட்டு அதே தான். அடுத்து கும்பகம் என்பது இழுக்க பெற்ற காற்று உள்ளே தங்கும் நிலை. உள்புகுந்த காற்று அங்கு தங்கும் அங்கும் ஓடாமல் உள்ளே நிறுத்தி வைக்கும் செயல்தான் கும்பகமாகும். இதன் உயர்ந்த அளவு 64. மந்திரம் படிங்க. ஆறுதல் கும்பகம் 64 அதில். புரிஞ்சுட்டா? இதே வீட்டில் போய் 64 வினாடிகள் இதை நிறுத்தி வச்சுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது யாருக்கு தான்? ஆமாம், நீங்கள் நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு கணக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன சொன்னார்? ரேசகம் என்பது உள்ளிருக்கும் காற்று வெளியில் விட செய்யும் செயலாகும். இதன் உயர்ந்த அளவு 32. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, எழுதுங்க பார்க்கலாம். அதாவது 16, 64, 32. 14-64-32. ரேஷியோ சொல்லுங்கள். 1:4:2. ரேஷியோ போடுங்க. அதாவது 16 எத்தனை மடங்கு? 64. அப்போ 1:4. 16 எத்தனை மடங்கு? 32. அப்போ 2 மடங்கு. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டா? அதாவது காற்றை உள்ளே இழுத்ததை விட 4 மடங்கு நிறுத்தணும். காற்றை உள்ளே இழுத்ததை விட 2 மடங்கு வெளியே விடணும். முடிஞ்சுது, அவ்வளோதான். புரியுதா? 1:4:2 முடிஞ்சுது. இந்த கணக்கை போட்டு இல்லைன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். 64 வினாடிகள்லாம் நிறுத்த முடியாது. நிமிடங்கள், வினாடிகள், அந்த கணக்கெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்தினா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அது பழக்கம். இன்னும் சொல்ல போனால் ஹீட் ஆகிரும் உடம்பு என்ன ஆகிரும்? காற்றுக்கு ஹீட் ஆகிற தன்மை உண்டு. பலூன் ஒரு அளவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் வெடிக்குது? ஹீட் ஆகிரும். ஆமாம், பாடி நார்மலாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் இதில் ரொம்ப
நான் சென்னையில் படிக்கும்போதே வேதாத்திரி மகரிஷியுடைய யோக பயிற்சிக்கு போயிருக்கிறேன். சென்னை சைதாப்பேட்டை கல்லூரியில் ஹாஸ்டலில் யோகம் பண்ணது, எனக்கு மூச்சு பயிற்சி பண்ணது நல்லா ஞாபகம். தலைவலிக்கு ஆமாம் ஆமாம் கூடிரும். பரு ஒரு முகத்தில், கண்ணு சிவக்கம், மூஞ்சி சிவக்கம், அதெல்லாம் இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சிம்பிளான ஐடியா சொல்லி, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு செய்ய ஆசை சார். நமச்சிவாய ஒரு தடவை சொல்கிற நேரம் உள்ளே இழுங்க, 4 தடவை சொல்கிற நேரம் நிறுத்துங்க, 2 தடவை சொல்கிற வெளியே விடுங்க, முடிஞ்சு. இதான் 1:4:2. அவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிளான வழி. ஓம் நமச்சிவாயின்னு ஒரு தடவை சொல்கிற நேரம் இழுங்க, 1:ஆச்சா. 4 முறை சொல்கிற நேரம் நிறுத்துங்க, 4:ஆச்சு தான். 2 தடவை சொல்கிற நேரம் வெளியே அனுப்புங்க, முடிஞ்சுது. இது நமக்கு நார்மல் கெப்பாசிட்டி. இதெல்லாம் நம்ம விரிவாக நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு திருமந்திரத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். இந்த அளவு வகுப்பு நிறைவு செய்யும். நேரம் கருதி நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்ப எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை படி நோக்கி செல்வம். சிவாயினம் சிவார் பிழைத்த தென்னாருடைய சிவனை பற்றி வெற்றிவேல் முருகனுக்கு, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாயினம் சிவாயினம்.